யாவற்றையும் செய்ததனால் எனக்காக யாவற்றையும் செய்ததனால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயம் இல்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயம் இல்லை உலகினிலே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய வீட்டிலே வந்து ஒரு சிலராக ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். God has helped us in the grace of the Lord to worship Him in today's day. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து கூட இந்த வசனத்தை தியானித்து தேவனை ஆராதிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். We also request you to meditate on these verses in your home and you can worship the God. வருங்காலத்திலே நாம் எல்லோரும் சபைக்கு வந்து தேவனை துதித்து ஆராதிக்கும்படியான பெரும் பாக்கியத்தை நம் ஒவ்வொருக்கும் தேவன் தாமே அருள்வாராக. In the future days, the God can bless us to come all of us into His house and to worship Him. இந்த நாட்களிலே இப்படி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், even in these days, why the God have created this situation? Because அது நம்மளுடைய நன்மைக்காக, it is because of our good thing, அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக, to learn many things. தேவனுடைய வீடு என்பது எவ்வளவு முக்கியம் என்று ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரிந்திருக்கும். We know that how important the house of the God is. தேவனுடைய ஜெபம் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் என்று நமக்கு தெரிந்திருக்கும். Now we learn that how important the prayer for God is. ஆகவே சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த சூழ்நிலையை நமக்குள்ளாக அனுமதித்திருக்கிறார். The Lord have made this thing to happen just to learn many things from this. ஆகவே இன்றைய தினத்திலே கூட நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். And today also let us worship the God. Let us take Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Genesis chapter 3. 6ஆம் வசனம் முதல் from verses 6 through 17ஆம் வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். From verse 7 to verse 17 we can read alternatively. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம். The book of Genesis chapter 3. 6ஆம் வசனம் முதல் from verses 6 through 17ஆம் வசனம் verse 17 மாறி மாறி வாசிக்கலாம். Let us read alternatively. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். And the eyes of them both were open, and they knew that they were naked, and they sewed fig leaves together and made themselves aprons. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். And the Lord God called unto Adam and said unto him, Where art thou? அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். And he said, Who told thee that thou was naked? Hast thou eaten of the tree whereof I commanded thee that thou should not eat? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் நீ தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். And the Lord God said unto the woman, What is this that thou hast done? And the woman said, A serpent beguiled me, and I did eat. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்.
அவன் உன்னை ஆண்டு கொள்வான். And unto Adam he said, Because thou hast hearkened unto the voice of thy wife, and hast eaten of the tree of which I commanded thee, saying, Thou shalt not eat of it. Cursed is the ground for thy sake. In sorrow shalt thou eat of it all the days of thy life. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. May God bless these words and speak through these words. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து Let வாசிக்கலாம். us all read together Genesis chapter 3 verse 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். Where art thou? இது எவ்வளவு உன்னதமான வார்த்தை என்று பாருங்கள். How great is these words are. ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய். He called Adam and said, Where art thou? இந்த வசனத்தை தியானித்து தான் நாம் ஆராதிக்க Today போகிறோம். we are going to worship by meditating this verse. நீ எங்கே இருக்கிறாய். Where art thou? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். Adam, where are you? ஒரு நாளில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மை பார்த்து ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறாய் என்று நம்மை கூப்பிட்டார். One day before we are being saved, the God called us, Where are you? அவர் அப்படி கூப்பிடவில்லை என்று சொன்னால் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. If he had not called, then we may not have known him. அவர் நம்மை முந்தி நேசித்ததனால் நாம் அவரை நேசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். John chapter 1 verse 4 says that he loved us first, so we loved him back. நாம் அவரை நேசிக்கவில்லை, அவர் நம்மை முந்தி நேசித்தார். We didn't love him first, he first loved us. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதே. The Lord, the one who created them, says that do not eat this fruit. இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், இந்த மரத்தின் கனியை புசிக்காதே. You can eat all the fruits of this garden, but only in this tree you should not eat. அது மாத்திரம் அவர் சொல்லவில்லை, நீ இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே தானே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். Not only he said that when you eat the fruit of this tree you shall surely die. ஆண்டவர் பாவம் என்றால் என்ன என்று சொன்னார், அதற்குரிய பலனை கூட அவர் சொன்னார். Even the Lord have also said what is sin and what is the wages of the sin. Consequences of the sin. What is the consequence of the sin? பாவம் என்றால் என்ன, அது கொடுக்கக்கூடிய வேதனை என்ன என்று சொன்னார். What is the sin? What is the suffering that will happen after the sin? நீ இதை சாப்பிடும் நாளிலே சாவாய். The day when you eat you shall surely die. பாருங்க, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. The serpent have beguiled Eve. இந்த பழத்தை நீ சாப்பிடும் பொழுது நீ தேவனை போல நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சொன்னார். It says that if you eat this fruit you will become like angels of God. ஆகவே சர்ப்பத்தின் வார்த்தையை நம்பின ஏவாள் அதை புசித்து தனது கணவனாகிய ஆதாமுக்கும் அதை கொடுத்தார். Eve believed the words of the serpent and gave the fruit to her husband Adam. இரண்டு பேரும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக மாறி போனார்கள். Both of them became the children of disobedience. ஆகவே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு எது வரும்? What will happen for the children of disobedience? தேவனுடைய கடுங்கோபம் அவர்களை The பற்றி. wrath of the God will be above them. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுமே தேவனுடைய கடுங்கோபம் அங்கே பற்றி. For the children of disobedience the wrath of God will be above them. உடனே ஆண்டவர் என்ன செய்திருக்க வேண்டும்? Immediately what God should have done. நீங்க கற்பனை செய்து பாருங்கள். You can imagine. இப்பொழுது கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், Now if you are not obedient, அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் you are the one created by him. ஒரே நிமிஷத்தில் எல்லாவற்றையும் அழித்திருக்கிறார். Even in a single minute he can destroy all the things. எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவர்களை தோட்டத்தை விட்டு தெரித்திருக்கணும். Without asking a single question he can send them away from the garden. அவர்களுக்கு எந்த விதமான கருணையும் அவர் காட்டியிருக்க He கூடாது. should not show any mercy on them. பாருங்க, நம்ம கருணையுள்ள தேவன் என்ன செய்கிறார்? What our merciful God is doing? விழுந்து போன இந்த ஆதாமை தூக்கும்படியாக என்ன செய்கிறார்? To lift up the Adam who is fallen down. அவனை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? He is saying to him, Adam, where art thou? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும்போது அவனை கண்டிப்பதற்கும் அவனை தண்டிப்பதற்கும் அல்ல. When he calls that Adam, where are you? It is not for to punish him or to beat him. Condemn him. To punish him or to condemn him. அவனை கண்டிக்கும்படியாக அவனை அப்படி கூப்பிடவில்லை. Not to call him for condemning or punishing him. அவனை திருத்துவதற்காக, To make him correct. அவன் பாவத்தை குறித்து உணர்வு அடைவு செய்வதற்காக, To make him realize about his sin. நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறான். He is calling, where are you? பாருங்க, நான் வசிக்கிற வீடானது ஒரு இன்ட்ரிகான இடம். அதாவது சீக்கிரமாக யாரும் கண்டுபிடித்து வர முடியாது. The house where I am staying is not an easy place to find. அவர்கள் அட்ரஸ் சொன்னாலும் கூட அவர்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிக்க Even முடியாது. if I tell them the address there, it is not easy for them to come. இப்போலாம் ஜிபிஎஸ் வந்துடுது. இப்போ அட்ரஸ் போட்டாக்க அந்த வழி தெரியுது, வந்துடுறாங்க. Now GPS is there, so by use of GPS they are reaching here. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக யாரிடம் அட்ரஸ் சொன்னாலும் அவங்களால வர முடியாது. Before 3 years, whomever I say, no one can able to reach here. அந்த பகுதியில் எங்கேயாவது நின்று கொண்டு பிரதர் நான் எங்க வரணும்னு கேட்பாங்க. They will stay somewhere around the place and ask me, where should I come? எனக்கு வழி தெரியல பிரதர்னு சொல்லுவாங்க. I don't know the way, brother. நான் அப்ப என்ன தெரியுமா சொல்லுவேன்? What I will say, முதல் கேள்வி கேட்பேன். First question I will ask, நீங்க எங்கே இருக்கிறீங்க? where are you? ஆண்டவர் ஆதாமை பார்த்து
பார்த்து என்ன கேட்டாரு? What God said to Adam, நீ எங்கே இருக்கிறாய்? where art thou? இப்போது நான் என்ன கேட்கிறேன்? Now what I am asking, நீங்க எங்கே இருக்கிறீங்க? where are you? எங்கே இருக்கிறேன்னு என்று கேட்கும் பொழுது When I ask where are you, நான் என்ன சொல்ல வருது? what I reply, do you know? நீங்க அங்கே இருக்க, நான் வரேன். You can say that I am coming there. உங்களால கண்டுபிடிக்க முடியாது. You cannot able to find. நீங்க கண்டுபிடிக்கணும் முயற்சி பெற்றாக திரும்ப சுத்தி கொண்டே இருப்பீர்கள். Even if you try to find, you will roam around. ஆகவே நீங்க எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருங்க. So you stay where you are. நான் வரேன். I will come. நான் வந்து கூப்பிட்டுட்டு I என்னோட will வீட்டுக்கு come and bring you to my house. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. How big this word is. ஆண்டவரும் அப்படிதான் சொன்னார். Same way the God also says இந்த like கேள்வி this. கேட்கும்போது அவருடைய உள்ளத்தில் வார்த்தை என்ன? What is the thought in his heart when he asks this விழுந்து question? போன இந்த மனுஷனை தனது வீட்டிற்கு பழைய நிலைமைக்கு அவனை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற விருப்பமாக காணப்படுகிறது. The thing is that the God is willing to bring him back when he's fallen down. அவன் எங்கே நீ இருக்கிறாய் என்று நாம் கேட்கவில்லை என்று சொன்னால், If he didn't ask where are you, நாம் அவரை குறித்து அறிந்து கொள்ளவே முடியாது. we may not have known about him. அவரை குறித்து புரிந்து கொள்ளவே We முடியாது. may not able to understand about அவருடைய him. அன்பின் ஆழம் அகலத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. We couldn't be able to realize the breadth and the length and the height and the depth of this love. உன்னை பார்த்து என்னை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். He asked you and me, where are you? நம்ம பதில் சொன்னோம், ஆண்டவரே நான் பாவத்தில் இருக்கிறேன். We replied to him that I am in sin. நான் அக்கிரமத்தில் இருக்கிறேன். I am in full of நான் iniquities. தூரமாய் இருக்கிறேன். I am away from you. உம்மை நான் கிட்டி சேர முடியவில்லை. I couldn't able to come near நீ you பரிசுத்தமாய் இருக்கிறீர். because you are holy. நான் அசுத்தமாய் இருக்கிறேன். Because I am not holy. எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை There is no relation between you and என்று me. நான் மெய்யாகவே ஒத்துக்கொண்ட பொழுது When I realized and confessed it, அவர் வந்து என்னை அழைத்து சென்றார். he came and took me to him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அனுப்பினார். He sent Lord Jesus Christ for me. நான் மரிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். He crucified in the place where I am to be crucified. நான் ரத்தம் சிந்துவதற்கு பதிலாக அவர் ரத்தம் In சிந்தினார். order that I should shed the blood, because for me he shed his blood. அவர் என்னை மீட்டெடுத்தார். He have redeemed me. பாருங்க, நீ எங்கே இருக்கிறாய் என்ற வார்த்தை எவ்வளவு உன்னதமான வார்த்தை. How great is the word say that where are you? பாருங்க, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் கிட்ட The doctor asking a patient. எங்க வலிக்குதுன்னு கேட்கலன்னா என்னன்னு தெரியும். If the doctor didn't ask where it is painful, what he will know that. அல்லது பேஷண்ட் அதாவது நோயாளியானவன் எங்க வலிக்குதுன்னு சொல்லணும் டாக்டர். The patient should also tell to the doctor where he is suffering the pain. அப்பொழுதுதான் மருத்துவம் செய்ய முடியும். Only then the treatment can be done. இருக்கிறதுலே கொடுமையான தண்டனை எது தெரியுமா? What is the difficult punishment? ஒரு தகப்பன் தன் மகனுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? What is the punishment that a father can give to his son? அவனை அநேக அடிகள் அடிப்பதா, Whether it is giving him more beatings, அல்லது அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பதிலிருந்து தவிர்ப்பதா, whether to stop whatever he asked to give. அதிகபட்சமான தண்டனை என்ன தெரியுமா? The maximum punishment is அவன் இடத்துல பேசாமல் இருக்கு. without talking to him. எவ்வளவு கொடுமையான வார்த்தை. How tough it is. அந்த கொடுமை தாங்க முடியாது. That tough, it is very difficult. பேசாமல் ஒரு தகப்பன் ஒரு மகன் கிட்ட இருந்தானாக்கா மிகுந்த கொடுமையை அனுபவிக்கணும். If the father is not talking to his son, then it is a very difficult thing for the son. அந்த மகன் வளர்ந்த பிறகு அவனுடைய உள்ளத்திலே நாம் பேசும்போது அவன் சொல்லுவான், என் தகப்பன் என்னிடத்தில் பேசவில்லை என்று சொல்லுவான். After the son has grown, he will say that my father has not spoken to me. பல ஆண்டுகளாக என்னிடத்தில் விசாரிக்கவில்லை என்று For சொல்லுவான். many years he didn't inquire about me. அதுதான் கொடுமையான காரியம். That is the difficult thing. பாருங்க, ஆண்டவர் இவர்களை தண்டிக்கும்படியாக அப்படி ஒரு கேள்வி The கேட்கவில்லை. Lord didn't ask the question to punish. அவர்களை அரவணைக்கும்படியாக கேட்கிறார். He asked the question to protect and comfort them. பாருங்க, ஆறுதலான வார்த்தையை கேட்கிறார். It is a comforting word. அவர் நினைத்திருந்தால் அவனை அந்த தோட்டத்தை விட்டு உடனடியாகவே வெளியே அனுப்பியிருக்க He முடியும். might have immediately sent them away from the garden. அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, அவனை தூக்கி விடும்படியாக அவனை இந்த கேள்வி கேட்கிறார். To save him and to lift him up, he asked this question. நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? பாருங்க, அவன் என்ன சொல்கிறான்? What he is saying? 10ஆம் வசனம் வாசிங்க. Verse 10 we can read. வாசிங்கள். Let us read. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். And hear their voice in the garden, and I was afraid because I was naked and I hide myself. இது ஒரு நேர்மையான பதிலே இல்ல. Whether this is a truthful answer, இது ஒரு நேர்மையான பதிலா? whether it is a true answer, அவன் என்ன சொல்லிருக்கான்? what he should have said. நீ புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை நாங்கள் புசித்து உமக்கு கீழ்ப்படியாமை பிள்ளைகளாக மாறி போனோம், அதனால் பயந்து நாங்கள் மறைந்திருக்கிறோம். I have eaten the fruit which you told me not to eat, and being children of disobedience, so we are hiding from you. அதுதான் நேர்மையான. That is the right answer. மனுஷனுடைய புத்தியை பாருங்க. See the mind of the man. மனுஷனுடைய இதயத்தின் தோற்றத்தின் நினைவுகளை பாருங்க. Think about the thoughts of the heart of the man. அது எப்பொழுதும் பொல்லாப்பா இருக்கிறது. It is always wicked. ஒன்னு ஒரு நேரடியா ஒரு கேள்வி கேட்டா, If you ask a question directly, நேரடியான பதிலை எதிர்பார்க்கிறான். he is expecting a direct answer from ஆனால் you. இவன் சொல்கிற காரியம் என்ன? What he is replying, நான் நிர்வாணியா இருக்கிறேன், I am naked, அதனால் பயந்து இருக்கிறேன். that is why I am away
away. இதற்கு முன்பாக அவன் நிர்வாணியாக இருந்தானா உடை உடுத்திருந்தானா? Whether before that he was wearing any cloth or he was naked. அவன் நிர்வாணியாக தான் காணப்பட்டான். That time also he was naked. பாவம் செய்வதற்கு முன்பாக அவன் நிர்வாணியாக தான் Before காணப்பட்டான். doing this sin, he was still a naked one. அப்போ இல்லாத வெட்கம் இப்போ எப்போ வந்தது? Now that time there is no shame. Now how it happened? நான் பாவம் செய்ததனால என்னை நான் ஒளித்துக் கொண்டேன். Since I have made a sin that I have hide myself from you. உனக்கு துரோகம் செய்ததனால உங்கள் முகத்தை பார்க்க முடியவில்லை. Since I have betrayed you, I couldn't be able to see you. அப்படித்தானே சொல்லியிருக்கணும். That's what he should have answered. நான் நிர்வாணியாக இருந்ததான் பயந்திருக்கேன். He says that I was naked, so I am afraid. தங்களுடைய காரியங்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவர்கள் ஒளியிடத்திலே வர விரும்புவதில்லை. So they are not interested to come into the light in order to be punished. பாருங்க வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. The verse very clearly says here. அவர்கள் இருளில் நடக்கிறார்கள். They are walking in the darkness. ஒளி அவர்கள் மேல் பிரகாசித்தும் ஒளியிடத்திலே வர விரும்பவில்லை. Even though the light comes, they are not willing to come to the light. ஏன் அவர்கள் ஒளியிடத்திலே வர விரும்பவில்லை? Why they are not willing to come to the light? அவருடைய காரியங்கள் கண்டிக்கப்படக்கூடாது. Because their things and their happenings should not be seen and punished. ஆகவே அவர்கள் இருளிலே நடக்கிறார்கள். That is why they are walking in the darkness. நான் நிர்வாணியா இருக்கனால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். I was naked, so I was afraid and hide myself. இதுதான் அவனுடைய வார்த்தையாக இருந்தது. This is the reply he said to the Lord. தேவன் எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான், அவன் எப்படிப்பட்ட ஒரு அநீதியான ஒரு பதிலை சொல்லுகிறான். What question the God is asking and how unrighteous his answer is. இதுதான் குற்ற உணர்வு என்று சொல்லுவது. This is called as the guilty feeling. பாருங்க, முதலாவதாக பாவம் செய்தான். First thing is he committed sin. ஆதாம் என்ன செய்தான்? What Adam did. பாவம் செய்ததனால வருகின்ற உணர்வு என்ன? After doing a sin, what happens to us? குற்ற உணர்வு. It is a guilty feeling. ஒருவன் உன்னை பார்த்து நீ பாவம் செய்திருக்கிறாய் என்று சொல்லி உன்னை காயப்படுத்தவே தேவையில்லை. No one have to tell to you that you have committed sin. உனக்குள்ளே இருக்கிற மனசாட்சி அவன் என்ன சொல்லும்? Your conscience will tell to you that குற்றப்படுத்தும். that will make you உன்னை பாவி என்று சொல்லும். It will say that you are a sinner. நீ தகாதவன் என்று சொல்லும். It will say that you are the not right. மனசாட்சியே உன்னை என்னது நியாயம் தீர்க்கும். Your conscience will judge you. முதலாவது நீ பாவம் செய்யும்போது First when you do a sin. இரண்டாவதாக என்ன ஏற்படுகிறது? Secondly what happens? குற்றம் உருவாகிறது. குற்ற நினைவுகள் உண்டாகும். Your guilty feelings happen. பாருங்க, ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தும் பொழுது when you do the sacrifices for the Lord, ஒன்று பாவ நிவாரண பலி. first is a sin offering. இரண்டாவது என்ன? Second is what? குற்ற நிவாரண பலி. Second is guilt offering. Guilt offering. sin offering. Sin offering. பாவ நிவாரண பலி. Sin offering. அதுக்கப்புறம் குற்ற நிவாரண பலி. Guilt offering. உன்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். You should take away the guilt from you. இந்த குற்ற உணர்வுக்குள்ளாக இருப்பதனால், பாவத்தின் நிமித்தமாக குற்ற உணர்வு இருப்பதனால தான் நீ டிப்ரெஷனுக்குள்ளாக போகிறாய். You are going into depression because of the guilty feeling that happened due to your sin. மன அழுத்தத்துக்குள்ளாக போகிறாய். You are entering into depression. மன அழுத்தம் என்ன செய்யும்? What the depression will do? பாவத்திலே கட்டி வைத்திருக்கும். It will tie to the sin. ஆகவே தான் அந்த குற்ற உணர்வை உன்னிடத்திலிருந்து எடுக்க வேண்டும். That is why that guilty feeling has to be removed from you. பாருங்க, அந்த குற்ற உணர்வினால் அவன் போய் என்ன பண்றான்? So what he is doing because of his guiltiness, ஒளிந்து கொள்கிறான். he hide himself. ஒளிந்து கொள்கிறான். He hide himself. யாரிடத்தில் ஒளிந்து கொள்கிறான்? Where he is hiding? எல்லாவற்றையும் பார்க்கிற இடத்துல ஒளிந்து கொள்கிறான். He is hiding from the one who can see everything. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. There is nothing naked before him. அவரை நான் ஏமாற்றுவேன் என்று சொல்லி அவரிடத்தில் ஒளிந்து கொள்கிறான். He is thinking that he is going to hide from him. இது நியாயமான காரியமா? That is rightful thing. அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் எப்படி இருக்கிறது? What is before his eyes? வெளியேறவும் நிர்வாணமாய் இருக்கிறது. Everything is open and everything is naked before him. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Hebrews chapter 4 verse 8. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Hebrews chapter 4 verse 8. எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். For if Jesus had given them rest, then would he not afterward have 4ஆம் அதிகாரம் எபிரேயர் அவருக்கு முன்பாக 13ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் Hebrews வசனம். chapter 4 verse 13. Neither is there any creature that is not manifest in his sight, but all things are naked and open unto the eyes of him with whom we have to do. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. For in his sight there is nothing hidden. ஒன்றுமே இல்லை. There is nothing. அவருடைய பார்வைக்கு நீ மறைத்துக் கொள்ள முடியாது. In his sight you cannot able to hide it. அவனுடைய பாவத்தை மறைத்துக் கொள்ள முடியாது. You cannot able to hide your sins. சகலமும், Everything. எல்லாமே, All things. பாருங்க, எல்லாமே அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாண
நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. In the sight of him, all things are naked and open unto him. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். We should give our account to him. எல்லாமே அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. All means everything is before him open and naked. ஒருவேளை உன்னுடைய பாவத்தை உன் பெற்றோரிடத்திலிருந்து மறைக்க முடியும். You might able to take away, you might able to hide your sins from your parents. அவனுடைய நண்பர்களிடத்திலிருந்து மறைக்க From முடியும். your friends you can hide. மூப்பரிலிருந்து உன் பாவத்தை மறைக்க From your முடியும். elders you can hide. அந்தரங்கமான பாவத்தை நீ செய்ய முடியும். You can do your sin very hidingly. ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக சகலம் வெளியரங்கமா இருக்கிறது. But before the eyes of the God, everything is open. ஒருவனும் அவருக்கு முன்பாக நின்று நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. No one can stand before him and say that I have not committed any sin. அந்த பாவத்தின் தோற்றத்தையும் அதன் நினைவையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows the thing about the sin. அவருக்கு சகலமும் வெளியரங்கமா இருக்கிறது. Everything is open to him. எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Book of Jeremiah chapter 23 verse 24. 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Book of Jeremiah chapter 23 verse 24. வாசிங்க 23 24. Can any hide himself in secret places that I shall not see him, says the Lord. Do not I fill heaven and earth, says the Lord. எவனாயிலும் 24ஆம் வசனம், எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களிலே ஒளித்துக் கொள்ள கொடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறார் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எவனாயிலும் நான் பார்க்க முடியாதபடி தன்னை ஒளித்துக் கொள்ள முடியுமா? Can any hide himself in secret places that I shall not see him? ஆனா வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன். I fill heaven and earth. நீ எங்கேயுமே போக முடியாது. You cannot go anywhere. ஆகவேதான் தாசனாகிய தாவீது சொல்கிறார். That's what the servant David says. நான் அவருடைய கையிலே விழ ஆயத்தமா இருக்கிறேன். I am willing to fall into his hand. எங்கே போக முடியும்? Where shall I go? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர். Even if I go to heaven, you are there. நான் பூமியிலே இறங்கினாலும் நீ அங்கே Even இருக்கிறீர். if I go beneath the earth, you are there. நான் கடலிலே படுக்கையை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர். Even if I lay my bed on the sea, you are எங்கே there. போவேன்? Where shall I go? என்னை சுற்றி நீ நெருக்கி நிற்கிறீர். You are there surrounding me. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் நான் உம்மை பார்க்கிறேன். Wherever I see, you are there. உம்மிடத்திலிருந்து என்னை ஒளித்துக் கொள்ள முடியாது. I cannot able to hide myself from you. சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தை இதை வாசிக்கிறோம். Psalm chapter 139 we are reading this. பாருங்க, இந்த விதமான காரியத்தை சங்கீதக்காரனாக தாவீது உணர்ந்திருக்கிறார். The psalmist David realized this kind of things. அவர்களுடைய கண்களுக்கு இருந்து நம்மை ஒளித்துக் கொள்ள முடியாது. In front before his eyes we cannot able to hide ourselves. பாருங்க எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். How many things the God is saying to us. இந்த ஆதாம் அவரை ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி அவன் எங்கே போய் பதுக்கி இருக்கிறான்? Adam tried to cheat the God where he is hiding now. பாருங்க அவரிடத்திலே நான் ஒளித்துக் கொள்ள முடியும் என்று மரத்துக்கு பின்னாக போய் அவன் தன்னை மறைத்துக் கொள்கிறதை He பாருங்க. hide himself behind a tree thinking that he can hide from the God. எவ்வளவு அறியாமையின் காரியம். How ignorant he is. இன்று அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம இடத்தில் காணப்படுகிறதா? Whether today also we are thinking like this. நான் என்னுடைய பாவத்தை மறைத்து விடுவேன் என்று நீ ஒருவேளை சொல்ல முடியுமா? Whether can you say that you can hide your sins? நாம் அப்படி சொல்லலாகாது. You should not say like that. அவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமா இருக்கிறது. Before him everything is open. அவரை விட்டு நான் தூரம் போக விரும்புகிறேன். I am willing to go away from him. பாவத்தின் நிமித்தமாக குற்ற உணர்வு ஏற்படுகிறது. Because of the sin, guiltiness is there. குற்ற உணர்வு கர்ப்பம் தரித்த பிறகாக அது மரணத்தை வருவிக்கிறது. Guiltiness starts and then leads to the death. மரணம் என்றால் அவரிடத்திலிருந்து பிரிந்து போவது. Death means separating from the God. அவரிடத்திலிருந்து தூரமாய் போவது. Going away from him. தூரமாய் நான் அலைந்தேன், தேவனின்றி இருந்தேன். தூரமாய் நான் அலைந்தேன், தேவனின்றி திரிந்தேன். உள்ளத்தின் நன்மையோ நான் அறியாதிருந்தேன். இயேசு என்னை நேசித்தார், பாசத்தோடு ரட்சித்தார். வாதத்தை வேண்டினதா வாசம் நீங்கினார். இயேசு என்னை நேசித்தார். பாவத்தின் விளைவாக குற்ற உணர்வு வந்தது. Guiltiness comes from the sin. குற்ற உணர்வு நிமித்தமாக மரணம் வந்தது. Because of guiltiness, death came. மரணம் என்றால் தேவனிடத்திலிருந்து நான் பிரிக்கப்படுவது. Death means separating us from the God. கடைசியாக நான் நரகத்துக்குள்ளாக போனேன். Finally, I went into hell. பாவத்தினால் குற்ற உணர்வு வந்தது. Because of sin, guiltiness happened. குற்ற உணர்வினால்
குற்றத்தினால் மரணம் வந்தது. Because of guiltiness, death comes. மரணத்தினால் நான் நித்திய காலமாக நரகத்துக்கு நேராக விரைந்து கொண்டிருந்தேன். Because of death, I am rushing towards the hell. அப்படிப்பட்ட உன்னையும் என்னையும் தான் அவர் பார்த்து, ஆதாமே நீ இங்கே இருக்கிறாய். Similarly, like to you and to me, he is asking Adam, where are you? ஆதாம் என்ற வார்த்தையை எடுத்து போட்டு உங்களுடைய பெயரை போட்டுக்கொண்டு அந்த இடத்தை நிரப்பி நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும், நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து You can replace the word Adam and put your name and you can hear that where are you, like that the God asked you. அப்படி அவர் கேட்கவில்லை என்று சொன்னால், If he didn't ask like this, நான் பாவம் புரிந்தவனாக குற்றம் உணர்வுள்ளவனாக மரணத்துக்கு ஏதுவாக நித்திய காலமாக நான் நரகத்துக்கு பாத்திரவனாக I காணப்பட்டிருக்கிறேன். might be a sinner who is having a guilty and might be going for the hell after my death. அப்படி அவர் அந்த கேள்வி என்னை கேட்டதினால், Since he have asked that question, இப்பொழுது நான் பாவத்திலிருந்து நான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். now I have been freed from my sin. பாவத்திலிருந்து நான் முதலாவதாக மீட்கப்பட்டிருக்கிறேன். First, I have been redeemed from the sin. இரண்டாவதாக நான் பாவத்திலிருந்து நான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். Second, I have been given freedom from the sin. மூன்றாவதாக மரணத்திலிருந்து நான் இப்போது ஜீவனை அடைந்திருக்கிறேன். Third thing is I got life from the death. நரகத்துக்கு நேராக விரைந்து கொண்டிருந்த நான் இப்பொழுது பரலோகத்துக்கு நேராக விரைந்து கொண்டிருக்கிறேன். That where once I was rushing towards the hell, now I am going to the heaven. முதலாவது 4 காரியம் பார்த்தோம். First we have seen 4 things. இப்ப இரண்டாவது 4 காரியம் பார்த்தோம். Second 4 things we have seen now. இந்த இரண்டாவது 4 காரியம் எப்பொழுது நேர்ந்தது என் வாழ்க்கையிலே? When the second 4 things happen in my life, அவர் அந்த கேள்வியை எடுத்து கேட்டார். when he asked that question, நீ எங்கே இருக்கிறாய்? where are you? அவர் என்னை கேட்டதினால், Only if he asked, இப்போ நான் பாவத்திலிருந்து நான் மீட்படைந்திருக்கிறேன். now I have been redeemed from my sin. இப்பொழுது என்னை மரணம் ஆண்டு கொள்ளவில்லை. Now the death is not reigning over me. இப்பொழுது நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். Now I have been made free. இப்பொழுது நான் பரலோகத்துக்கு நேராக விரைந்து Now I கொண்டிருக்கிறேன். am going towards heaven. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. How great is our Lord is. அவர் நம்மை தேடி வந்த தேவன். He is the God who searches for us. அவர் நம்மை தேடி வந்த தேவன். He is the God who searches. அவர் நம்மை கைவிடாத தேவன். He is the one who doesn't leave us. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற He தேவன். holds our hand and leads us. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் The அதிகாரம். Gospel of Luke chapter 15. அங்கே கெட்ட குமாரனை குறித்து நாம் There வாசிக்கிறோம். we are reading about the prodigal son. அங்கே நம்ம வாசிக்கிறோம், அவரை விட்டு தகப்பனை விட்டு பிரிந்து போகிறதை There பாருங்க. we are reading that he is going away from the Father. லூக்கா சுவிசேஷம் The Gospel of Luke 19ஆம் அதிகாரம், chapter 19, 15ஆம் அதிகாரம். chapter 15. வாசிங்க 19ஆம் வசனம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் உறவியும் வாங்கியிருந்த அந்த 19ஆம் வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். We are reading that I am no more worthy to be called thy son. Make me as one of their hired servants. இளையவன் தகப்பனை விட்டு அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். We are reading that the younger son is going away from the father. தன்னுடைய பங்கையெல்லாம் தன்னுடைய தகப்பனிடத்திலே வாங்கி கொண்டு பிரிந்து போகிறதை He பார்க்கிறோம். got all his property and going away from the father. 13ஆம் வசனத்திலே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று The பார்க்கிறோம். 13th verse we are saying that he has wasted all his substances. எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி என்று வாசிக்கிறோம். After spending all the things, a mighty famine in that land had begun and he started coming to back. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் தகப்பனிடத்திலிருந்து பெற்ற ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். Whatever he have received from the father, he have destroyed all the things. அவன் துன்மார்க்கமாய் அழித்து போட்டான். He have destroyed all the things in a bad way. பாருங்க, இப்போ பாவம் செய்தான். Now he have committed sin. இப்பொழுது அவன் பாவம் செய்து விட்டான். Now he have committed the sin. பாவம் செய்த உடனே அவனுக்கு உணர்வு வரல. Now he didn't able to realize the அதுக்கு sin. பதிலாக குற்ற உணர்வு வருகிறது. Now at that place guiltiness is coming. பாவத்தின் நிமித்தமாக குற்ற உணர்வு அடைந்தவனாக தகப்பனிடத்தில் திரும்பாமல் இப்பொழுது பிச்சைக்காரனை விட கேவலமாக அவன் மாறி ஒரு குடியானவனிடத்திலே போய் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போகிறான். Since becoming guiltiness, instead of going back to the father, he is becoming very low and poor, and he is going and working in the field to feed swine. இதுதான் குற்ற உணர்வு செய்கிற வேலை. This is the thing that the guiltiness will do. குற்ற உணர்வு அடைந்தால் Once you get the guiltiness, அது நேராக மரணத்துக்கு நேராகத்தான் உன்னை கூட்டிட்டு போகும். it will try to lead you to the death. அதிலிருந்து விடுதலை செய்ய முடியாது. It won't make you free. பாருங்க, பாவம் செய்த உடனே தகப்பனிடத்தில் திரும்பாமல் குற்ற உணர்வு அடைந்தவனாக ஒரு பன்றியை மேய்க்கிற வேலைக்கு அவன் போகிறான். After doing the sin, instead of going back to the father, getting this guiltiness, he is going back to the swine
instead of going to the Father. இன்றைய நிலைமையில இப்படிப்பட்ட காரியம் உன் இடத்தில் இருக்கிறதா? Whether this thing is there in your life today. ஆண்டவர் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். The God is speaking to இந்த you. குற்ற உணர்வில் இருந்து ஆண்டவர் விடுதலை செய்தார். The God has relieved you from this guiltiness. இந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்தார். From this sin He has made you free. அவனை விடுதலை ஆக்கினார். He has given you the freedom. இதன் நிமித்தமாக நீ குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be guiltiness because of this. உனக்கு மன அழுத்தம் இருக்க வேண்டிய அவசியம் There இல்லை. is no need of depression for this. எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். All the things the Lord has forgiven. உனக்கு சுதந்திரத்தை He கட்டளையிட்டிருக்கிறார். has instructed you the freedom. அவனுக்கு சுயாதீனத்தை He has கட்டளையிட்டிருக்கிறார். given you the freedom. அவருடைய வித்து உனக்குள்ளாக இருக்கிறது. The life is in you. அது என்ன செய்கிறது? அவரை கண்டடையும்படியாக It செய்கிறது. is trying to make you find Him. இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிகிறது. Now he is come to his mind. என் தகப்பனிடத்திலே போவேன் என்று சொன்னான். Now he is telling, I am going back to the Father. அவனுடைய தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறான். Now he is coming back to the Father. முதலாவது யார் போனா அந்த பிள்ளையின் இடத்துல? First who went to the Father? To the Son. துன்மார்க்கமா வாழ்ந்த அந்த குமாரன் இடத்துல யார் போனது? Who went first to the prodigal son? தகப்பன் தான் ஓடுகிறதை Only the பார்க்கிறோம். Father is running towards the Son. பாருங்க 20ஆம் வசனம். Verse 20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் And he செய்தான். arose and came to his father, but when he was yet a great way off, his father saw him, had compassion, and ran and fell on his neck and kissed him. அந்த மகன் தகப்பனிடத்தில் வருவதற்கு முன்பாகவே Before the son comes to the father, தகப்பனானவன் எழுந்து ஓடுகிறான். the father arose and ran. தெருவிலே அவன் ஓடுகிறான். He is running on the streets. இந்த தகப்பனை பார்க்கும் பொழுது மிகுந்த பெரிய செல்வந்தன். This father is a very rich one. ஒரு குழந்தையை போல தெருவிலே ஓடுகிறான். He is running like a children on the streets. அழுக்கும் கந்தையுமாய் இருக்க தன் மகனை நோக்கி ஓடுகிறான். He is running towards the son who is full of dirt and he was torn clothes. அவனுடைய நிலையை அவன் கண்டறியாமல் அவனை கட்டி பிடித்து அவனை கட்டி அணைத்து அவனை முத்தம் செய்கிறது. Without thinking his situation, he just fell on his neck and kissed him. இது இந்த காரியம் எப்படி ஏற்பட்டது? How this thing happened? அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, மனதுருகினார். Before that, there is a word has been written. He had compassion. இவனை குறித்து மனதுருகி கொண்டே இருந்திருக்கிறார். Because he had compassion about his son. பாருங்க, ஒருவேளை இந்த தகப்பனுடைய நிலைமை யோசித்து பாருங்க. You can think about the situation of this father. தனது சொத்தை பிரித்து கொண்டு போன நாளில் இருந்தே இவர் வேதனைப்பட்டு இருப்பார். From the day he left after separating his property, he might be in suffering. இந்த துன்மார்க்கமான மகன் துன்மார்க்கத்திலே அவன் விழுந்து போகிறதை கேள்விப்பட இவருக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கும். This prodigal son, after leaving a riotous life, he might be very much compassionate. ஒருவேளை அந்த தகப்பனுக்கு நல்ல உணவுகள் இருந்திருக்கலாம், நல்ல துணிமணிகள் இருந்திருக்கலாம், வேலைக்காரர் இருந்திருக்கலாம், மூத்த மகனும் கூட அங்கே இருந்திருக்கலாம். He might be having a very good food. He might be having a elder son and all the people to serve him. ஆனால் எந்த காரியமும் அவருடைய மனசை சந்தோஷம் கொடுக்கல. But nothing can give happiness in his heart. இந்த துன்மார்க்கமான இந்த குமாரனை குறித்தான நினைவுதான் அவருக்கு எப்பொழுதும் இருந்திருக்கிறது. Every time the thought about this prodigal son was there always for him. ஆகவே இந்த துன்மார்க்கமான குமாரன் மீது விழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தார். So he was keeping his eye on the way to look for the son to come back. அப்படி காத்து கொண்டிருந்தாதான் அவன் வரும்போதே இவர் ஓட முடியும். Only if he was like that, only then he can run like this. பாருங்க, சில வீடுகளில் இப்பொழுது தன் மகன் துன்மார்க்கத்திலேயோ அல்லது வேற தான் சொல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு போனானாக்கா இப்ப தகப்பன்மார் என்ன செய்யறாங்க? In today's life, if your son went away and he married some other person and come back to his home, நான் தலைமொழிவிட்டேன்னு சொல்றேன். they are telling that I have separated from you. கடந்த வாரத்திலே ஒரு செய்தித்தாளை நான் பார்த்தேன். I have read in the last week's newspaper. மரண அறிக்கையை ஒட்டியிருந்தார். There is a death sentence has been written there. பிரியமாய் வளர்த்த பெண் வேறொருத்தரோட கூட போனதுனால அவர் என்ன பண்ணாரு, இன்றைய தினத்துல அம்மா பொண்ணு மரணம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்னது அவர் அந்த மரணத்தாய் அவர் எங்க பார்த்தாலும் மரண அறிவிப்பை ஊர் முழுக்க ஒட்டியிருக்கிறார். He has written a death notice throughout all the streets in the place saying that my daughter have left from me, so today is the date my daughter have died. பாருங்க, அந்த விதமான காலத்தில் மனுஷனுடைய இதயம் அப்படிப்பட்ட இதுதான். So this kind of heart is there in this life. ஆனா தேவனுடைய இதயத்தை பாருங்க. But see the heart of the God. அவன் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி விழிமேல் விழி வைத்திருக்கிற ஒரு தகப்பனுடைய இதயம். The heart of the father is keeping his eye on the way that he should come back to him. அவன் வரும்போது இவர் ஓடி அவனை கட்டி அணைத்து செய்கிறார். He ran and fell on his neck and kissed him. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். He is also saying that you also rejoice அந்த with me. அதிகாரம் கடைசியாக முடிகிறது, என்னோடு கூட சந்தோஷப்படு என்று At the சொல்கிறார். end of the chapter he says that you also rejoice with me. இந்த அதிகாரம் முழுவதுமே சந்தோஷத்திற்கான ஒரு அதிகாரம். This entire chapter
is for rejoicing. முதலாவதாக காணாமல் போன ஆடு. First thing is the sheep that is the lost sheep. 100 ஆடுகள் இருந்தது ஒருவனுக்கு. One person is having 100 sheep. ஒரு ஆடு தொலைந்து விட்டது. One is lost. அந்த 99 ஆடை விட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அவன் தேடி அலைந்து அதை கண்டுபிடிக்கிறான். Leaving the 99 just for the one sheep, he searched and found it. கண்டுபிடித்த அந்த ஆட்டை தோளில் சுமந்து கொண்டு வந்து அவன் சொல்கிற வார்த்தை என்ன? After taking the lost sheep on his shoulder, what he says? 6ஆம் வசனம், verse 6, கடைசி பகுதி, last verse, என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பார். Rejoice with me. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பார். Rejoice with me. பாருங்க, கண்டுபிடித்த உடனே அவருக்கு என்ன உண்டாகிறது? After finding what he got, தேவனுடைய இதயத்தில் என்ன உண்டாகிறது? what will happen in the heart of the God? சந்தோஷம் உண்டாகிறது. God will rejoice. வெள்ளி காசுகளை வைத்திருந்த ஒரு ஸ்திரியை குறித்து We are வாசிக்கிறோம். reading about a woman having a silver. அந்த ஒரு காசை அவர் கண்டுபிடித்த பிறகு அவருக்கு என்ன உண்டாகிறது? After finding the one piece of silver, what happens? முதலாம் வசனத்துல வாசிக்கிறோம். Verse 9 we are reading. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் Rejoice என்பார். with me. அதே போலதான் இந்த தகப்பனும் கூட அவர் சொல்கிறார். Same way the father is also saying. 32ஆம் வசனம், Verse 32. நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். We should make merry and be glad. பாருங்க, தொலைந்து போன காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த உடனே, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த உடனே, காணாமல் போன மகனை, அவன் தொலைந்து போன மகனை கண்டுபிடித்த உடனே பிதாவினுடைய இதயம் எப்படி மாறுது? After finding the lost sheep and the lost coin and the lost son, how the heart of the father becomes. என்னோடு கூட நீங்க சந்தோஷப்படுங்கள். He is saying that be merry and be glad with me. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The Gospel of Luke chapter 19 verse 10. வாசிங்க. For the Son of Man is come to seek and to save that which was lost. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். The Son of Man is come to seek and to save that which was lost. தொலைந்து போன காணாமல் போன மகனாகிய நம்மை தேடும்படியாக வந்தார். God has come to search that we have been lost. தேடுவதற்காக அவர் நம்மை பார்த்து கேட்ட வார்த்தை என்ன? What he has asked to search us. மகளே மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? Son and daughter, where are you? எங்கே இருக்கிறாய்? Where are you? பாருங்க, அவர் எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்கவில்லை என்று சொன்னார். If he didn't ask where are you, இந்த குற்ற உணர்விலே ஆதாம் இறந்து போயிருப்பான். with the guiltiness Adam might have died. தான் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்கிற அந்த குற்ற உணர்விலே அவன் மரணத்துக்கு நேராக விரைந்து நரகத்திற்கு ஏதுவாக மாறி இருப்பான். Because of the guiltiness he might have went to the death, and from the death he might have went to hell. அவர் மனதுருகிற கர்த்தர். He is the one who is compassionate. The Lord is compassionate. ஆகவே உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு நாளிலே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். One day to you and to me he asked, where are you? அதன் விளைவாக நாம் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு குற்ற உணர்விலிருந்து விடுதலை அடைந்தோம். On the consequence of that calling, we confessed our sin and got freed from our sin. நாம் இப்போது ஜீவனை அடைந்திருக்கிறோம். Now we got life. இப்போது நாம் பரலோகத்துக்கு நேராக விரைந்து Now we கொண்டிருக்கிறோம். are going towards heaven. அந்த விதமான நன்மை தேவன் அந்த கேள்வியின் மூலமாக உனக்கும் எனக்கும் செய்தார். God have given such thing because asking the question. பாருங்க, குற்ற உணர்வு அடைந்த பிறகு அவன் என்ன செய்தான்? ஆதாம், After getting the guiltiness, what Adam did. இதை நாம் பார்த்து முடிக்கலாம். Let us see this and finish. அத்தி இலையினால் தனக்கு ஒரு தோலுடையை செய்தான். He has prepared a cloth by the fig tree leaves. அத்தியை தைத்து உடை செய்து கொண்டான். He prepared a cloth from the leaves of the fig tree. தன் நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டான். To hide his nakedness. அது எவ்வளவு காலம் அது நிக்கும்? How long it can stay? அத்தி இலை என்ன பண்ணும்? What happens for the fig காய்ந்து tree? சருகாக போகும். The leaves might dry. பின்பு என்ன தெரியும்? நிர்வாணம் தெரியும். Again the nakedness will be seen. நான் எப்படியாவது தேவனிடத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று மனுஷன் முயற்சிக்கிற எல்லா காரியமும் அத்தி இலைக்கு ஒப்பாக காணப்படுகிறது. Whatever thing the man tried to protect from the God's thing, everything will be like the dried leaf of fig. அதனால ஒரு நாளை உன்னை விட்டு உதிர்ந்து போகும். One day it will dry from you. நீ சுயநீதிமானாக நீ இருக்கும்போது ஒரு நாளிலே அது உன்னை விட்டு ஒழிந்து போகும். Well, if you are self-righteousness, one day that will leave off. உன்னை நீ நீதிமானாக அறிவித்துக் கொள்ள முடியாது. You should not make yourself righteous. ஆண்டவர் தான் உன்னை நீதிமானாக்க முடியும். Only the God can make you righteous. ஆகவே அவர் அங்கே ஒரு மிருகத்தை அடித்து அதில் தோலினால் அவனுக்கு உடையை செய்தார் என்று பார்க்கிறோம். We are reading that he killed the animal and prepared a cloth for him on its skin. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உனக்காக அவர் அனுப்பினார். அவருடைய பாவத்தை அக்கிரமத்தையும் அவர் கழுவி தன்னுடைய நீதியின் சால்வினால் உன்னை போர்த்தினார். To wash away the sins and iniquities, he have given you the blanket of salvation. இப்பொழுது நாம் நீதிமான்களாக காணப்படுகிறோம். Now we are the righteous ones. அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். Now we are the children of him. உன்னையும் என்னையும் பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட இந்த தேவனிடத்திலே The God who have called
you and me, where are you? ஆண்டவர் ஒரு நாள் நான் என்னை முழுவதுமாக என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தவனாக உம்மிடத்தில் வந்தேன். One day I came to you confessing all my sins to you, இப்பொழுது God. ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் எனக்கு கொடுத்திருக்கிறேன். Now you have given me the blanket of salvation. இப்பொழுது நான் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நான் உம்மை ஆராதிக்க முடியும். Now by the holy wearing I can worship you. என்னுடைய பாவத்தை பார்க்காமல் என்னுடைய அக்கிரமத்தை நீ நினையாமல் நீ எங்கே இருக்கிறாய் என்று என்னை கேட்டீரே. You have called me, where are you, without thinking about my sin and guiltiness. நீ எங்கே இருக்கிறாய் என்று என்னை கேட்கவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய குற்ற உணர்வில் நான் அழிந்து போயிருப்பேனே. If you have not asked me, where are you, I might have died because of the guiltiness. என்னுடைய மீது என் மீது வைத்த கருணையினால அப்படி கேட்டீரே. Because of the mercy you had on me, you asked like that. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I am thankful for you, உம்மை God. ஆராதிக்கிறேன். I am worshiping you, என்று God. சொல்லி நாம் அவரை ஆராதித்து Let us say like this and worship the Lord and rejoice. இந்த பாட்டு வசதியில் 838வது பாடலை பாடுறோம். 838